டேய் ஜினு, இப்பதான் பசங்க சொன்னானுங்க ஜஸ்டின் சசிங் கோயிலுக்கு முன்னாடி காட்டில் தான் இருக்காங்களாம். நீ போனீங்கன்னா பிடிச்சிடலாம். டேய், நீ உள்ளதா இருக்கிற எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வெளில வாடா. நீ வெளில வரியா இல்லை நான் உள்ள வரவா? ஹலோ, எங்கடா இருக்க? நான் எங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். சரி சீக்கிரம் வா. ம். வா நண்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறது இருக்கட்டும். உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் பெரிய கதை. வா, போகிற வெளில பேசிக்கலாம். சரி. டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா, 2 டீ சொல்லு. ஜினோக்கும் எனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்டே வம்புழுத்துட்டு இருக்கிறான். அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா. என்ன பண்ணுறது? டேய் மச்சான், நீ ஃப்ரீயா விடு, அவனை நான் பார்த்துக்கிறேன். டேய், அது வரைக்கும் நீ அவன் பக்கம் போகாம இரு, சரியா? அவனை ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் நான் அவன் மூஞ்சில முழிப்பேன். டேய், இப்பயாச்சும் சொல்றா, உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? டேய், அவன் ஆள்னு தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானான்னு தெரிலடா. வண்டி ஓரமாக எடுத்து தெளிவா சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப சொல்றா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சும்மா கோயில் பக்கம் போனான்னு போனேன்டா. நான் என் லவ் மேட்டரை சொல்லலான்னு தான் போனேன். ஆனால் போன இடத்துல டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் லவ் பண்ணுறாங்களோ எனக்கு ஆசை இல்லை. ஆனால் பேச்சு துணைக்கு யாரும் இல்லாதப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லடா பாடு, அதுக்குன்னு இப்படியா பண்ணிட்டு இருப்ப? இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா அது ஒரு ஃபீல், அதுவே ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன்னா அது ஒரு தனி ஃபீல். இதெல்லாம் எங்கே உனக்கு தெரிய போகுது? எனக்கு புரியுறது இருக்கட்டும். நீ வெயிட் பண்ண, உனக்குன்னு நல்ல பொண்ணு ஒருத்தி வருவா. கம்முனுடாடே. கிட்டத்தட்ட ஒரு 150 ஐடிக்கு ஃபாலோ கொடுத்துட்டேன். ஃபாலோவை அக்செப்டும் பண்ணல, மெசேஜுக்கு ரிப்ளைவும் பண்ணல. அப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ்லாம் கம்மியாக வச்சுருப்பாங்க பார்த்தியா, அந்த ஐடி ரீல்ஸுக்கெலாம் லைக் பண்ணேன், கமெண்ட் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன். நோ ரெஸ்பான்ஸ். இந்த பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியாதுடா. அப்படி எத்தனை பொண்ணுகிட்ட ராசா பேசுனேன்? அப்படிலாம் இல்லை. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் எப்படி திரும்ப போய் மாற்றாளுங்க? இந்த குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு இருப்பான் பார்த்தியா, அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் போய் மாற்றாளுங்க. அப்புறம் இந்த பாட்டுக்கு ஆட சொன்னால் அவன் பாட்டுக்கு ஆடுவான் பார்த்தியா. அப்படியா? நம்மக்கிட்ட இல்லாதது அவங்கள்ட்ட என்ன தான் இருக்குது? இதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சேடா. நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? கரெக்டாக தானே சொல்கிறேன், அதில் என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு? அவசரப்படாத, இனிமே தான் இருக்கு. சரி சொல்லு.
இப்போல்லாம் ட்ரூ லவ்வே இல்லைடா. ட்ரூ லவ் இல்லையா? ட்ரூ லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் சொல்கிறேன் ட்ரூ லவ்னா என்னன்னு. இப்போது ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுக்கோவ, ஆசிட் அடிக்கிறீங்களடா நாங்கள். அந்த பொண்ணு யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்போது ஆசைப்பட்ட பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்ல முடியாமல் பல வருஷமாக பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோங்கடா நாங்களாம். இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம்டா. டேய் வந்து ஏறா. டேய் உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னடா? ரா. டேய் சொல்லிட்டு போடா. அடடா, நீங்கள் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சமே. சே செவிடு, நாளைக்கு சொல்லிடலாம். கதவை திறந்தாண்டா இருக்கு, உள்ளவா. டேய் யார்கிட்ட அவ்வளோ பிஸியாக மெசேஜ் பண்ணிருக்க? அப்படிலாம் இல்லடா, இந்த உட்காரு. சரி நீ வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஃபோனை வச்சுட்டே போயிட்டான். யார்கிட்ட பேசுகிறான்னு எடுத்து பார்ப்போமா? பார்ப்போம். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? யாரை கேட்டு ஃபோன் எடுத்த? சீப்பா இல்லை? நீ ஃபஸ்ட்டு போ, நான் பின்னாடியே வரேன். டேய் நான் சொல்கிறது நிமிஷம் கேளுடா. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ போ, நான் வரேன். ஃபோன் எடுத்தது தப்பா? வெளில போன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒரு நாள் காலையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேன். என் ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. ஹலோ சொல்லு பேபி. உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லு. இல்ல, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. நீ வேற யாரோ லவ் பண்றியா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா வேணா. இல்ல சொல்லு. ஹலோ எதுக்கு இப்போ கட் பண்ண? நீ வேற ஒரு பையனை லவ் பண்ற அவ்வளோதானே? ஆமா. நீ சொல்லு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சொல்லு. சொன்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேதானே? அந்த பையன் பேர் என்னன்னு சொல்லு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நிஜமா பண்ண மாட்டேதானே? அவன் பேர் சொல்லு. வில்பர்ட். அவனுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? ஆமா, ஏன் கேக்குற? என்ன பேரு? ஜெஸ்டின். கொடுத்த கனவுகள் எல்லாம் கண்ணீர் சொட்டும் நிழலாகின. நேற்றைய சிரிப்பு இன்று தூரம், நெஞ்சில் தாங்க முடியாத சுமையாம். உண்மை காதல் ஒருங்கும் போது உயிரே உடைந்து போகுதடி. உன் பேர் சொல்லும் காற்று கூட என் மனசு கிழித்து போகுதடி. நீயே சொன்ன வாக்குகள் இன்றோ மௌனமாகி மறைந்து விட்டதே. நினைவுகள் தான் உறவாய் வாழும், நிஜமோ வழி தந்த காதலே. கண்கள் காத்திருந்த பாதையில் இன்றோ காலடிகள் உன்னோடு இல்லை. மௌனமாய் பேசும் இரவு நேரத்தில் என்
இதயம் உன்னை தேடுதே. உண்மை காதல் ஒருங்கும் போது உயிரே உடைந்து போகுதடி. உன் பெயர் சொல்லும் காற்று கூட என் மனசு கிழித்து போகுதடி. தோள் தந்தாய் என்ற உறுதி போனது. தொலைந்தேன் நான் தனிமையோடு. சாய்ந்த நிழலும் விட்டு சென்றது. சரணடைவேன் இந்த கரையோடு. இதான் சான்ஸு. இவங்ககிட்ட ஃபோனை வாங்கி நம்மள்கிட்ட தான் மெசேஜ் பண்ணுறான்னு பார்த்துடலாம். டேய் ஃபோன் கொடுறா, ஃபோட்டோ எடுத்து தரேன். ஃபோனை குடுறா. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? இனிமேல் என்கிட்ட பேசுகிற வச்சுக்காத. டேய் ஒரு நிமிஷம் சொல்கிற கேள்றா. இல்லைடா, அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டோரி போட்டுருக்கான். நண்பு முதுகுல குத்திட்டானே. இவன் பண்ணுறது ஒரு பக்கம், அவன் பண்ணுறது ஒரு பக்கம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுடா. அதனால தான் நீங்கள் அவன்கிட்ட சண்டைக்கே போட்டேன். இவ்வளோ நடந்துச்சாடா? ஆமாம். சரி விட, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ எல்லாம் ஒன்றும் போய் பேச வேணாம். அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிடிங்கலாம் இல்லை. அவன் புரிஞ்சுக்காம பண்ணிருக்கான். அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் மச்சான் மேல கைய வச்ச உன்னை சும்மா விட முடியல. வரான்டா. டே, இந்த நேரத்தில் என்னடா பைத்தியக்காரத்தனமா உட்காந்துக்க? டேய் அங்க பாருடா. எங்கடா பார்க்க சொல்ற? டேய் என்னடா பண்ண இவன? செத்துட்டான்டா. டேய் அவன் செத்துறான்டா. இப்போ என்னடா பண்றது? டேய் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்டா. போலீஸ்ட்ட சொன்னா நான் மாட்டிப்பேன்டா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ஆனா சொன்னா சரி வருமான்னு தெரியல. சரி சொல்றா. உங்க வீட்டு பின்னாடி போக சொல்லலாம்டா. சரி வா போலாம்.
இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்கு. ஆமாண்டா. சூடு எது வந்தாலும் பார்த்துக்கலாம். சரி வா போகலாம். டேய் ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா சொல்கிறா? அவனை தேடி யாரா வந்துட்டா என்னடா பண்ணுறது? அவனெல்லாம் யாரும் தேர மாட்டாங்க. 3 நாள் மேலே அவன் ஊர்ந்ததா சரித்திரமே இல்லை. அவனெல்லாம் யாரும் தேர மாட்டாங்க, கூட பார்த்துக்கலாம். சரிடா. சசி கால் பண்ணி பார்ப்போம். என்ன ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியலையே. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஃபோனை வச்சுட்டு எங்கே போவானே தெரில. சரி இன்னொரு வாட்டி பண்ணுவோம், பண்ணி தான் பார்ப்போம். ஃபோனை வச்சுட்டு எங்கே போவோம் தான் தெரில. சரி நம்ம ஆளுக்காச்சும் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ எடுத்தா தான் எடுப்பா போலயே. அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க போல. பேசியே 10 நாள் பக்கமாக ஆகுது. என்னதான் பண்ணுறான்னு தெரியல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஃபோனை எறே நம்மள அவாய்ட் பண்ணுறா போலயே. நான் காத்திருந்த காலை ஒவ்வொன்றும் உன் கனவுக்குள் தானே நடந்தேன். உன் பார்வையில் இருந்த சூரியனை என் நெஞ்சுக்குள் தாங்கி பார்த்தேன். நீ பேசாமலே நான் கேட்டேன். உன் நிசப்தத்தில் நான் வாழ்ந்தேன். உன் சத்தம் எனக்குள் ஓடினார். என் உயிர் தான் நிம்மதி கொண்டதோ. உன் சொற்கள் எனக்கு தேவையில்லை. உன் சுவாசம் போதும் எனக்கென்று. உன் அருகில் இருந்த நாட்கள் என்னையும் நான் மமதி கொண்டதோ. டேய் சசி காணோம்டா, சீக்கிரம் பசங்க கூட்டு வாங்க. தேனும் சீக்கிரம் வர சொல்லு. என்ன என்னமோ சத்தம் கேட்குது, ஜினோ வாய்ஸ் மாதிரி இருக்கு. டேய் ஜினோ, நீ எங்கடா இங்க வந்து விழுந்த? கை குர்றா. டேய் இப்பயாவது என்ன சொல்றது கேளுடா. சசி இறந்துட்டான்டா. அவனை நான் தான்டா கொன்னேன். டேய் என்னடா சொல்ற, விளையாடாதடா. என்னை விட்டுரு, அவனை கொன்ன பாவத்துக்கு நான் சாவறேன்.
டேய் பைத்தியம் மாதிரி பேசாதடா, மேலே வாடா. ஏன்டா அவனை கொன்ன? அன்னைக்கு உன்ட்ட சண்டை போட்டேன்ட்டு என்னை பழி வாங்குறதுக்கு வந்தான்டா. தற்காப்புக்காக உனத்தை பிடிச்சி சொல்லி விட்டுண்டா. மடையில் அடிப்படி சேர்த்து போயிட்டான்டா. இப்போ அவன் எங்கடா? அது எங்கள் வீட்டு தோட்டத்தில்டா. டேய் நானும் அவனை சரண்டர் ஆயிடுறோம்டா. நட்பின் கசப்பு ஒரு உயிரை பறித்தது. காதலின் ஆவேசம் நட்பை குலைய வைத்தது. எது நிஜத்தின் நிழல் என்று அறிந்து வாழ்வது உங்கள் கையில்தான் உள்ளது. நிஜம் என்று நினைத்து நிழல் பின்னால் ஓடாதீர்கள். அப்படி ஓடினால் உங்கள் வாழ்க்கையின் ஒளி மறையும் போது அதுவும் மறைந்துவிடும்.